மிஸ்டர் லேடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய் என்பர்களே, இந்த இரத்த கொதிப்பு அப்படிங்கிற ஒரு நோய் நிறைய பேர்களை வாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த இரத்த கொதிப்புக்கு என்ன செய்யறது? நிறைய பேர் இதுவும் ஒரு வகையான உடல் சூடு தான், இரத்தச்சூடு. அப்ப இந்த இரத்த சூடு நீங்க ஏன் ரத்தம் சூடாகுது அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம். இது சித்தருடைய பாட்டு. மனமது செம்மையானால் மருந்தும் வேண்டாம். இது நம்முடைய தமிழ் கூறும் நல்லுலகம் சொல்லுது. அப்ப இந்த நீங்க தவறா எடுத்துக்கூடாது. இந்த இரத்த கொதிப்பு உள்ள நோயாளர்கள் தப்பா எடுத்துக்கூடாது. உண்மையாகவே உங்கள் மனம் செம்மையாக இல்லை என்றுதான் பொருள். கடுமையான ஆழ்மன துக்கங்களையும் ஆழ்மனத்துல ஏதோ பிரச்சனைகளையும் நீங்க அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டே வாழ்ந்துருக்கீங்க. அதுதான் அதனுடைய விளைவு தான். கடுமையான இந்த இரத்த சோகையா இருக்கட்டும், இந்த இரத்த சூடா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் காரணம் தான். புற்றுநோய்க்கு காரணமும் அதே தான். கடுமையான மன உளைச்சல் வந்துட்டாலே எல்லா உளைச்சலும் வந்துடும். அதனால சொல்றேன், மனசை நீங்க ரொம்ப அப்ப மனம் செம்மையாவதற்கான உணவுகள் இருக்கு. எப்படி மனசு அந்த உணவை சாப்பிட்டா நீங்க நிம்மதியா தூங்கலாம். அந்த உணவு எந்த நாட்டுல இருந்து சார் வருது, எவ்வளவு சார் அதுக்கெல்லாம் காசு ஆகும் அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம் இல்லையா? ஏன்னா அது மனசையே நிம்மதிப்படுத்துற உணவுன்னு சொல்றீங்க. அப்போ அதுக்கு நிறைய காசு ஆகுமோ அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஆமாம், பெரிய லெவலில் தேடி பிடிச்சி வாங்க வேண்டிய ஒரு உணவு தான் அது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உணவு. ஆவரம்பூ இருக்கு பார்த்தீங்களா? ஆவரம்பூ தான் அந்த உணவு. இரத்தச்சூட்டை அதாவது இரத்தச்சூடு போறதுக்கு 3 வகையான முத்தாய்ப்பான மூலிகையில முதல் இடத்துல வைக்கிறது ஆவரம்பு. ஆவரம்பு கஷாயம் தினமும் ஆவரம்பூவை கொண்டாந்து வீட்டில் நிழல் காய்ச்சலா உலர்த்தி வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் எடுத்து டீ மாதிரி நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா டீ கேசம் மாதிரி இறங்கிடும். அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பனங்கள் கண்டு சேர்த்துக்கலாம். அதில் யாரு சுகர் நோயாளிகளும் பனங்கள் கண்டு சாப்பிடலாங்கிறத மறந்துடக்கூடாது. பனங்கள் கண்டு தான் உங்களுக்கு பவ்யமான மாத்திரையே சுகருக்கு. எப்படி பனங்கள் கண்டை சும்மா வாயில குட்டிக்கலாம். யாரு சுகர் நோயாளிகள் பனங்கள் கண்டே வாயில் குட்டி கொள்ளலாம். இன்றைக்கு பதிவு பண்றேன், வச்சுங்க. இனிப்பே சாப்பிடக்கூடாது, இனிப்பு சாப்பிடணும். பனங்கள் கண்டு இனிப்பு சாப்பிடணும். அப்ப இந்த பனங்கள் கண்டை ஆவரம்பூ கஷாயத்துல போட்டு ஆவரம்பூவை நிழல்ல உலர்த்திடணும். நல்லா காஞ்சி. நிறைய பேர் திரும்ப திரும்ப நீங்க போன்ல வர்றீங்க. இந்த வீடியோ தயவு செஞ்சு வீடியோ போட்டு கேளுங்க. வீடியோ பேசுறதே அதை கேட்டு நீங்க அதன்படி செய்யத்தான். என் போன்ல வேற வந்துக்கிட்டு என்னைய 2 மணி நேரம் உட்கார வச்சுக்கிட்டு இது எப்படி ஆவாரம்பு கஷாயம் போடுறதுன்னு என்னை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை நல்லா கேளுங்க. ஓப்பனா சொல்றேன். ஆவாரம்பூவை பொறுக்கிட்டு வர்றீங்க, பறிச்சுட்டு வர்றீங்க, வீட்டில் நிழல்ல போட்டு ஒரு 10 நாளைக்கு காய விடுங்க. பொறுமை வேணும் இதுக்கெல்லாம். சும்மா உடனே இன்னைக்கெல்லாம் போகக்கூடாது. இல்லை சும்மா வெறும் ஆவரம்பூவை கூட 10 ஆவரம்பூ சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு பச்சையா உடனே திங்கிறதுக்கு 10 ஆவரம்பூ வாயில நல்லா மென்னுட்டு 1 டம்ளர் தண்ணி குடிங்க. வெந்நீர் குடிங்க, வெந்நீர். அற்புதம். நீண்ட நாளைக்கு வச்சுக்கிறதுக்கு ஆவரம்பூவை கொண்டாந்து நல்லா காய வச்சு சருகா வச்சுக்கணும். நல்லா காஞ்சிடும் மொறுன்னு. அப்ப மிக்சியில் போட்டு அடிச்சு தூளாக்கி வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஆவரம்பு அதை 2 ஸ்பூன் மட்டும் போட்டு 200 ml தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டிங்கன்னா டீ கேச மாதிரியே வரும். அதுல பனங்கள் கண்டு போட்டு சாப்பிட்டுங்க. சரியா? ரைட், முடிஞ்சு. 2வது மருந்து. இது எதுக்கு? இரத்த கொதிப்புக்கு உண்டான. எவ்வளவு பெரிய நோய் இரத்த கொதிப்பு. பயம் புரிஞ்சு ஐயோ இரத்த கொதிப்பு இருக்கு. இரத்த கொதிப்பு மொத்த கொதிப்பும் அடங்கும். இரத்த கொதிப்பு மட்டும் இல்ல, மூளைச்சூடு வரைக்கும் போகும். எல்லாத்தையும் தூக்கிறோம். எது? ஆவரம்பூ. ஏனென்றால் ஆவாரை தலைத்திருக்க ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு நம்முடைய தமிழ் சித்த பாடல் இருக்கு. ஆவரம்பூவை தொட்டுட்டீங்கன்னா சாவு கிடையாது. ஆவரை உள்ளே விட்டால் மேற்படியால் யாரு? யமன் சற்று பின்வாங்குவார். அதான்
இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இன்னொரு அற்புதமான ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? கருணைக்கிழங்கு. அது பேரே கருணைக்கிழங்கு. ரத்த சூட்டை மூளைச்சூடு வரைக்குமே மூலத்துக்கு சிறந்த மருந்து அது. மூளைச்சூட்டை தவிர்க்கக்கூடிய வல்லமை உள்ளது. டெய்லி ஒரு கிழங்காகும். ஆனா ஒண்ணு அன்பர்களே, தோலோட சாப்பிடணும். அப்படி சிறு கிழங்கு, கருணைக்கிழங்குலேயே பெரிய கிழங்கு இவ்வளவு பெருசு இருக்கும் ஒண்ணு, அது இல்லை. நாட்டு கருணைக்கிழங்கு சின்னதா இருக்கும், இந்தந்த சைஸ் இருக்கும், நீளமா சின்னதா இருக்கும். அந்த கருணைக்கிழங்கு ஒரு 5 கிலோ வாங்கி வீட்டில் போட்டுக்குங்க. ரத்த கொதிப்பு வந்தவங்க தான் இல்லை, யார் வேணாலும் சாப்பிடலாம். காரணம் என்னன்னா, இயற்கையாகவே உடலும் மனமும் அவ்வளோ அற்புதமா இருக்கும். அதுக்கு பேர் தான் கருணைக்கிழங்கு. நீங்க எந்த நல்லா கழுவிருங்க. அதை முதல்ல ஒரு 2 கிழங்க கழுவுங்க. வீட்டில் எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு நான் சொல்ல முடியாது, விரும்பியவர்களுக்கு மட்டும் சொல்றேன். ஒரு 4 பேர் உங்க வீட்டில் சாப்பிடணும், 4 கிழங்க மட்டும் கழுவுங்க. ஒவ்வொரு நல்லா கழுவி விட்டு அப்படியே குழம்புல போட்டுருங்க. பயப்படாதீங்க, நல்லா கழுவிட்டீங்களா சுத்தமா, குழம்புல போட்டுருங்க. அது பாட்டில் வேகும். தோலோட சாப்பிடணும்னு கஷ்டப்பட்டு இல்லை சார், மொத்தமாக கடிச்சு என்னால் திங்க முடியாது. அப்படியே ரவுண்ட் ரவுண்டா வெட்டிங்க. வெங்காயம் வெட்டுற மாதிரி வெட்டி வச்சுட்டு ஒவ்வொரு துண்டா கூட மெதுவாக சாப்பிட்டு பிடிங்க. சாப்பாட்டோட மிக்ஸ் பண்ணி மதிய உணவில் வச்சுங்க. அரிக்கும், ஒரு 2 நாளைக்கு இருக்கும். இங்கே நான் தடித்த மாதிரி இருக்கும், தொண்டை அரிக்கும். பயப்படாதீங்க தயவு செய்து, ஏன்னா அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்க பிரச்சனை. இது போய் இதே மாதிரி தன்மையை மலக்கூடல் வரைக்கும், உங்களுடைய என்ன சொல்ல போனால் ஆசன வாய் வரைக்குமே சுத்தப்படுத்தக்கூடிய அரிய மருந்து. அது மட்டும் இல்லை, மூலாதார சூட்டையே நீக்கிடும், கபால சூடு நீங்கிடும். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா என்ன பவரோ, ஒரு கருணைக்கிழங்கு உள்ள போச்சுன்னா அவ்வளோ பவர் அது. இது தோலுடன் சாப்பிட்டால்தான் சிறப்பு. சரியா? இதுதான், இவ்வளவுதாங்க. இரத்தச்சூடை போக்குறதுக்கு இதுல ஒண்ணு வேணா செஞ்சுக்கலாம். நீங்க பூண்டு குழம்புல கருணைக்கிழங்க போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. வெள்ளை பூண்டு இரத்த கொதிப்பை கேட்கும். வெள்ளை பூண்டை லேசா நல்லெண்ணெயில வணக்கி ஒரு 5 பல்லு டெய்லி சாப்பாடு சாப்பிடும்போது நல்லெண்ணெயில பூண்டை வணக்கி, பூண்டு சின்ன வெங்காயம் 2 போட்டுங்க, டேஸ்ட் இருக்கும். அதை வணக்கி அப்படியே நீங்க பொரியலுக்கு பதில் அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா இரத்த கொதிப்பு அடக்கி விடும். வெள்ளை வெங்காயத்துக்கு, அதாவது பூண்டுக்கும் அந்த பவர் உண்டு. ஆக காலையில் என்ன சொன்னேன்? காலையில் சாப்பிட்றது ஆவரம்பு கஷாயம், மதியம் சாப்பாட்டுக்கு வெள்ளை பூண்டும் வெங்காயமும் நல்லெண்ணெயில் வணக்கி சாப்பிட்றது, அது சிறப்பு. ஆனால் எது சாப்பிடக்கூடாது? மாமிச உணவு சாப்பிடக்கூடாது. இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் மாமிச உணவு சாப்பிடக்கூடாது. புளி சேர்க்கவே கூடாது. தக்காளி தான் சேர்த்துக்கணும் புளிக்கு பதில். இதை விட பாட்டிலில் அடைத்த எந்த குளிர்பானங்களும் கூடாது. எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம் கூடவே கூடாது. இட்லி தோசை ஆகவே ஆகாது. ஏன்னா மாவை புளிக்க வைத்து சாப்பிடுகிற எந்த ஒரு பொருளும் ஆகவே ஆகாது. இதெல்லாம் இரத்த கொதிப்பு அதிகப்படுத்தும். இவ்வளவுதான் விஷயம். இது மாதிரி இருந்து இதை சாப்பிட்டீங்கன்னா, இந்த பத்தியம் இருந்து சாப்பிட்டீங்க, அகத்திக்கீரை அதாவது நீங்க மருந்து எடுக்கல, இந்த மாதிரி உள்ள மருந்தெல்லாம் எடுத்தா இது மருந்து கிடையாது. இப்ப அகத்திக்கீரையும் இரத்த கொதிப்பு அடக்கும். ரத்தத்தை குளிர்ச்சி உண்டாகக்கூடியது அகத்திக்கீரை, மெயின் இம்பார்ட்டன்ட். அகத்திக்கீரையை சூப் வச்சு குடிக்கலாம், அகத்திக்கீரையை பொரியல் பண்ணி சாப்பிடலாம். வாரத்துல ஒரு நாள் மட்டும் அகத்தி மட்டும் ஒரு நாள் மட்டும்தான் சாப்பிடும். அதனாலதான் நான் பெருசா சொல்லல அதை. ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அதேபடியா பிடிச்சுக்குவீங்க. அகத்தியை தொடர்ந்து சாப்பிடக்கூடாது நண்பர்களே. வாரத்துல ஒரே ஒரு தடவை, ஒரு நாள்ல ஒரு தடவை மட்டும்தான் எடுக்கணும். அவ்வளவுதான். ஏன்னா பித்தம் போக்கி தான் சித்தத்தை கலக்கி உங்களுக்கு, அதாவது ஒரு கணக்கு சொல்லுவாங்க, அந்த தகவலை புரிஞ்சுங்க. அகத்திக்கீரையை ஒருத்தன் தொடர்ந்து 48 நாள் சாப்பிட்டா அவனுக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மூளை கலங்கி விடும் சொல்லுவாங்க. ஆகவே அதனால அது மட்டும் இல்லை, விஷத்தன்மை அது ஒரு எதிர்மறையான விளைவுகளை உருவாக்கும். ஏன்னா நமக்குள்ள மருந்து பொருள்கள் நிறைய நீங்க சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா, எப்படி பார்த்தாலுமே ஏதோ ஒரு மருந்து பொருள் உள்ள இருக்கும். இது 2 காம்பினேஷன் வேற மாதிரி ஆயிரும். அதனால ஒரே ஒரு வேலையை மட்டும் அகத்திக்கிறேன். அதனால பெருசா நான் சொல்லலை. மற்றபடி நான் சொன்ன அந்த உணவுகள்லாம் அற்புதமானது, ஆனந்தமானது. ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். இரத்த கொதிப்பை மொத்த கொதிப்பையும் தீர்த்து அற்புதமாக வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.